இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நந்தினி, கார்ப்பரேட் ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய சிக்கல் இருக்கு, நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. இங்க நம்ம நிரந்தரமா இருக்கணும்னா சில விஷயங்களை நாம விட்டு கொடுத்து தான் போகணும். யாருக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சு சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுசரிச்சு போகணும். யூ see that? நமக்கு நிறைய கனவு இருக்கு, நிறைய லட்சியங்கள் இருக்கு. அதெல்லாம் அடையணும்னா நாம சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். You know, nothing comes in this world is everything comes with a surprise. கார்ப்பரேட் ஆபீஸும் அப்படிதான், எதுவுமே ஈஸி இல்லை. எதையாவது ஒன்று கொடுத்து தான் நாம நினைக்கிற விஷயங்களை எல்லாம் நாம அடையணும். அப்பதான் நாம நினைக்கிற இடத்துக்கு நம்மளால போக முடியும். இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை, உனக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். நல்லா புரியுது சார். ஆனா சில விஷயங்களை நாம யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் முடியாது, மாத்திக்கவும் முடியாது. நாம எந்த விஷயத்துல எதை சாக்ரிஃபைஸ் பண்ணலாங்கிற வரமுறை இருக்கு சார். அதை மீறி நம்ம நடந்து ஜெயிக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லை. நம்ம கனவையும் லட்சியத்தையும் அடையும் போது நம்ம மனசுல ஒரு திருப்தி இருக்கணும் சார். அது நேர்வழியில போனா மட்டும்தான் அந்த திருப்தி நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு நாம எதை வேணாலும் செய்ய தயாராயிட்டா நம்ம மனுஷன்ல இருந்து மிருகம் ஆயிரும். கரெக்ட் தானே சார்? எஸ், யூ ஆர் ரைட். ஆபீஸ் டைம் முடிஞ்சது, எனக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன் சார். ப்ளீஸ். அவ என் தோல்ல கைய வைக்க வரான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப எனக்கு வந்த கோவத்துக்கு அவன் கைய அப்படியே உடைச்சு போடணும்னு தோணுச்சு. உடைச்சிருக்க வேண்டியதானே? முடியலையே, என்னால முடியலையே. இங்க பொண்ணுங்க படிச்சு வரதே பெரிய கஷ்டம். அதுவும் என்ன மாதிரி அப்பா இல்லாத பொண்ணுங்களோட நிலைமை எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இத்தனை வருஷமா போராடி நான் கஷ்டப்பட்டு படிச்சு வந்ததெல்லாம் எதுக்கு? எனக்கு பிடிச்ச வேலையை பார்த்து கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும், 4 பேருக்கு முன்னாடி மரியாதையா நான் விரும்புற வாழ்க்கைய வாழணும்னு தானே. ஆனா அதுக்கு அந்த மேனேஜர் அவன மாதிரி ஆளுங்க எங்களை விடவே மாட்டேங்கிறானுங்க. அவனை அடிச்சு மூஞ்ச முகரெல்லாம் உடைச்சிட்டு வர்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா அதுக்கப்புறம் என் வாழ்க்கை தலைகீழா மாறிடும். என் கனவு எல்லாம் கலைஞ்சு எல்லாமே வீணா போயிடும். அதான் பொறுத்துக்கிட்டு வந்துட்டேன். இனிமே அவன்கிட்ட உஷாரா இருந்து அவனுக்கு இடம் கொடுக்காம விலகியே இருந்துட வேண்டியதுதான். இங்க பாரு, அவனுங்க மாதிரி ஆளுங்களெல்லாம் கண்டுக்காம சும்மா விட சொல்றியா? இங்க தப்பு செஞ்சவனை தண்டிக்கணும்னா கூட நம்ம கையில அதிகாரம் இருக்கணும். அப்படி அதிகாரம் நம்ம கையில இல்லாம நாம ஒருத்தரை தண்டிச்சா தப்பு செஞ்சவனை விட அதிகமா பாதிக்கப்படுறது நாமளதான் இருப்போம். அதுக்காக அவனை ஒண்ணுமே பண்ணாம கண்டும் காணாம போயிட்டே இருந்தா அவன் மேல மேல இன்னும் தப்பு பண்ணிட்டே தான் இருப்பான். அவனை யாருதான் கண்டிக்கிறது, யாருதான் தண்டிக்கிறது? நம்மனால முடியாத காரியத்தை அந்த சாமி கிட்ட தான் ஒப்படைக்கணும். சாமின்னு ஒண்ணு இருந்தா அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைய கண்டிப்பா அந்த சாமியே கொடுக்கும். என்கிட்ட மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணுகிட்டயும் அவனை தப்பா நடந்துக்க விடாம அந்த சாமியே செய்யும். நீ அன்னைக்கு என்னை அடிச்சவன் தானே? யாரா நீ?
ஓ ஓ யாரா நீ எதுக்குடா அடிக்கிற எதா இருந்தாலும் சொல்லிட்டாருடா வலிக்குதுடா ஏண்டா பொண்ணுங்கன்னா உனக்கு இலக்கரமா போச்சா? அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற உனக்கு எப்பறம் அவ்வளோ தைரியம் வந்துச்சு? சார் 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 எதுக்காக அடிக்கிறீங்கன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு சார். ஆனா யாருக்காக அடிக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு புரியல சார். ஏன்னா அத்தனை பொண்ணுங்க மேல கை வச்சிருக்கேல்ல, ஐயோ இதுக்கே உன்னை அடிச்சு கொல்லணும்டா. அப்போ அப்போ ஐயோ இவ எந்த பொண்ணோட சொந்தக்காரன்னு தெரியலையே. ஏண்டா டேய், ஐயோ அப்பா. ஓ. சார் சார் உங்களுக்கு பணம் வேணா கொடுத்துறேன் சார். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு பணம் கொடுத்தா சரியாயிடுமாடா? ஐயோ சொல்றா. ஐயோ சொல்லு. போன அவ என் தோல்ல கைய வைக்க வரான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப எனக்கு வந்த கோவத்துக்கு அவன் கைய அப்படியே உடைச்சு போடணும்னு தோணுச்சு. சார் 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 கையை விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார் கையை விட்டுருங்க சார். இந்த கையால தானே எல்லா பொண்ணுங்களையும் தொட்ட. இனி நீ எந்த பொண்ணையும் தொடக்கூடாது. சார் சார் வலிக்குது சார். சார் 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 ஐயோ கொண்டு ஐயோ ஸ்டோர் ரூம்ல பாய் தலைவாணி எல்லாம் இருக்கு. யாரோ இங்க தங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. யாரா இருக்கும்? வானதி, நீ எதுக்கு இந்த நேரத்துல ஸ்டோர் ரூம்க்கு வர? அது வந்து அடிப்படையில கூட்டி பெருக்கிற விளக்கு மாறு தேஞ்சு போச்சு மாமா. அதுதான் வேற ஒரு புது விளக்கு மாறு எடுக்கலான்னு வந்தேன். ஏம்மா, இதெல்லாம் காலையிலே பண்ணக்கூடாதா? நேரமாச்சுல்ல, போய் தூங்குமா. சரிங்க மாமா. வானதி, ஒரு நிமிஷம். ஸ்டோர் ரூம்ல எதுக்கு பாய் தலைவாணி எல்லாம் வந்துச்சு? தெரியலையே மாமா. இல்ல, உன் அத்தை கல்யாணி தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பாப்பா. எதை எதை எங்கெங்க வைக்கணுங்கிற விவசாயே அவளுக்கு இருக்காதுமா. பாய் தலைவாணி எல்லாம் கொண்டு போய் உன் ரூம்ல வச்சுக்க. இங்க வச்சிருந்தா தூசி ஏறி வீணா போயிடுமா. அப்புறம் யாரும் படுக்க முடியாது. எடுத்துட்டு போமா. சரிங்க மாமா. இனிமே இந்த ரூம்ல ராத்திரி தங்க கூடாது. தங்கணும்னா நான் அருள் மாமா கூட ஒண்ணா இல்ல, நான் தனியா இருக்கேன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்.